இந்த பவர் டிராகனை 6 மாசமா டெய்லியும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஃபீல்ட் டெஸ்டிங்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபார்ம்லையும் தென்னமட்டையே காலியாகிற அளவுக்கு டெஸ்டிங் பண்ணி அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த லான்ச்சிங் ஆஃபர் பார்த்தோம்னா 1000 இல்லை, 2000 இல்லை, 3000 இல்லை, 10,000 இல்லை, 20,000 இல்லை, 30,000 இல்லை, அதுக்கும் மேலே நம்ம பவர் டிராகன் கொடுக்குற அளவுக்கு அவுட்புட்டை வேற ஏதாவது ஒரு மிஷின் கொடுக்க முடியும்னாலோ, இது வெட்டி கொடுக்குற அளவுக்கு தூள் தூளா ரொம்ப பவுடரா வேற ஏதாவது மிஷின் நீங்க வெட்டி கொடுக்குதுன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பவர் டிராகன் மிஷினை நாங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்றோங்க. இது ஒரு ஓப்பன் சேலஞ்ச். வணக்கம், இது பவர் டிராகன் கொக்கோ ஷட்டர் ப்ராடக்ட் லான்ச்சிங் வீடியோ தாங்க. ஆனால் இதில் என்ன ரொம்ப வித்தியாசமாக எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, இது ஒரு லான்ச்சிங் வீடியோ மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இந்த மிஷின் கூட தான் கிட்டத்தட்ட 6 மாதமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். லான்ச் பண்ணுறது இன்றைக்கா இருந்தாலுமே இதை அவ்வளோ ஹவர்ஸ் நம்ம செக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் தென்னமட்டையே காலியாகிற அளவுக்கு எல்லா ஃபார்ம்லேயுமே கண்டினியூஸாக 6 மாதமாக டெய்லியுமே இதை டெஸ்டிங் பண்ணி சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபைன் டியூன் பண்ணி லான்ச் பண்ணுறதுனால நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம், எப்படி இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணியிருக்கோன்றதை பற்றி பேச போகிற ஒரு வீடியோவாக தான் இதை நாங்கள் பார்க்குறோங்க. ஓகே, ஸோ எம்டிஎம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேரியண்ட்டு, நிறைய ப்ராடக்ட் ரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இந்த கொக்கோ ஷட்டர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வெட்டுது, பிளேடு வருது, பல்வரைசருக்கு ஒரு பிளேடு கொடுத்து அதை இன்னும் கொஞ்சம் தூள் தூளாக பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிள் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்குது, இவ்வளோ 6 மாதமாக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கொக்கோ ஷட்டர் அப்படின்றது நம்ம கம்பெனிக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். அப்புறம் ஏன் இது புதுசாக லான்ச் பண்ணுறோம்னா, ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பழைய கொக்கோ ஷட்டரில் இந்த கட்டிங் அப்படின்றது இந்த ஹரிசாண்டல் கட்டிங்காக இருக்கிறதுனால அதோட லோடு ரொம்ப அதிகமாக அந்த இன்ஜினுக்கு போகுது, இல்லை மோட்டர் யூஸ் பண்ணோம்னா மோட்டருக்கு போகுது. இப்போ அந்த பிளேடு தேயறது ரொம்ப அதிகமான தேய்மானம் இருக்குது, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சில சமயங்களில் ஏதாவது சரியாக வெட்டலை அப்படின்னா உள்ளே போய் சிக்கிக்குது அப்படின்றது. இது எங்களோட ஒரு கொக்கோ ஷட்டர் மாடலுக்கு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இந்த ஹரிசாண்டல் டைப்பு கொக்கோ ஷட்டரோ இல்லை மார்க்கெட்டில் உள்ள உச்சி ப்ரோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தென்னமட்டை வெட்டும் போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, தென்னமட்டையில் காஞ்ச தென்னமட்டையாக இருக்கிறப்போ அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப அதிகமான அளவு டார்க் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் இருந்துட்டா வெட்டிடுமான்னா கிடையவே கிடையாது. அந்த டிசைனு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த மிஷினே கண்டிப்பாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்குது. சரி, இந்த ஒரு மாடல் ஃபெயில் ஆகாதா, இல்லை ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்னு இதை எப்படி 6 மாதம் டெஸ்டிங் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்புறது அப்படின்னா, நாங்கள் பண்ண டெஸ்டிங் மட்டும் இல்லைங்க, இந்த பவர் டிராகனோட கோர் டிசைன் அப்படின்றது பல வருஷங்களா, கிட்டத்தட்ட 50 வருஷமா பிடிஓ ஷட்டர் அப்படின்ற ஒரு மிஷின்ல உள்ள கோர் டிசைன் தான். அந்த வெர்டிக்கல் கட்டிங் அப்படின்றத எடுத்துட்டு வந்துதான் நம்ம இந்த 20 HP இன்ஜின்லயும் இல்லை இந்த சின்ன மோட்டர்லயும் நம்ம வெட்டுறதுக்கு தேவையான அந்த டார்க்கை கொடுக்கறதுக்கும் அதுக்கு தேவையான மிகப்பெரிய சேஞ்சஸை தான் பண்ணியிருக்கமே ஒழிய, திரும்பவும் நான் சொல்றேன், இந்த வெர்டிக்கல் கட்டிங் டெக்னாலஜி அப்படின்றது ஏற்கனவே உள்ளது தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். கான்ஃபிடண்ட்டாக மட்டும் இல்லை, ஏற்கனவே 6 மாதமாக கண்டினியூஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இந்த லான்ச்சிங்கே வந்திருக்கோம். இந்த பவர் டிராகனை பொறுத்தளவுக்கு நாங்கள் மட்டும் டெஸ்டிங்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க, 12 ரியல் ஃபார்மர்ஸை யூஸ் பண்ண வச்சு அவங்ககிட்ட அஃபீஷியலாகவே ஃபீட்பேக் வாங்கி கம்ப்ளீட்டாக அவங்க சொன்ன ஃபீட்பேக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரெக்டிஃபை பண்ணி அந்த 12 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான், அந்த அப்ரூவலோட தான் இந்த ப்ராடக்டை நாங்கள் லான்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம எம்டிஎம்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய சூப்பரான அட்வான்ஸ்டு விஷயங்களை நிறைய நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ இப்போ இந்த பவர் டிராகனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஹெவியான பிளேடு இருக்கும், அது கட்டிங்க்கு யூஸ் ஆகுது. அது இல்லாமல் நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு பல்வரைசர் அப்படின்னா தனியாக ஒரு அட்டாச்மெண்ட்டும் அதுக்கான பிளேட்ஸ் எம்எஸ்ல, அதாவது மைல்டு ஸ்டீல்னு சொல்லிட்டு ஆர்டினரி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த பவர் டிராகனில் டிஃபால்ட்டாகவே பல்வரைசர் பிளேட்ஸ் அப்படின்றது வந்துடும். அது இல்லாமல் இது நார்மல் எம்எஸ் கிடையாது. ஸோ ஹார்டன்டு பிளேட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுனால இந்த மிஷின் கூட டிஃபால்ட்டாகவே 12 பல்வரைசர் ஹார்டன் பிளேட்ஸ் வந்துடும்.
இந்த பவர் டிராகன் மிஷின் ரொம்ப ஹெவியா வந்து பண்ணியிருக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃபைபர் கன்டென்ட் உள்ள தென்னை மட்டை எவ்வளவு காஞ்சிருந்தாலுமே, ஸோ அத வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்ம மிஷின் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து குடுத்துருக்கோம். இந்த பவர் டிராகன் ரொம்ப மிஷின் ஹெவியா இருக்கிறதுனால, உங்களால இன்ஜின கையில இழுத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால தான் டிஃபால்ட்டாவே இதுல செல்ஃப் ஸ்டார்ட் கம்பல்சரியாவே வந்துரும். அது இல்லாம பேட்டரிய வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஓடும்போதே வந்து சார்ஜ் ஆயிக்கும். அதனால நீங்க தனியா எல்லாம் போய் சார்ஜ்லாம் வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னதான் மிஷின் ஹெவியா இருந்தாலுமே நம்ம தள்ளிட்டு போறதுக்காக வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலா வந்து ரொட்டேட்டிங் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஜினியரிங்ல டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தேவையில்லாம வெயிட்டை வந்து எங்கேயுமே ஏற்றக்கூடாது. அதை வெயிட்டை ஏற்றி கஸ்டமருக்கும் அதிகமான ப்ரைஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. எங்க தேவையோ அங்கதான் வந்து நம்ம அந்த வெயிட்டையும் அந்த ஒரு ஹெவினஸையும் நம்ம கொடுக்கணும். சரி, ஓகே, ரொம்ப ஹெவியா தெரியுது, அப்ப இது தேவையா அப்படின்னா ஆமாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு வெயிட் நம்ம கொடுத்துருக்கோம், இவ்வளவு ஹெவியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்க மார்க்கெட்ல உள்ள எந்த உச்சிப்பரம் இருந்தாலும் சரி, அவ்வளவு ஏங்க நம்ம பழைய கொக்கோ ஷெட்டரை விட 4 மடங்கு அதிகமான அவுட்புட்டை வந்து இது கொடுக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஹெவியா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இங்க நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுக்குறேங்க. நம்ம பவர் டிராகன் கொடுக்குற மாதிரி அளவுக்கு அதிகமான அவுட்புட்டை மார்க்கெட்ல எந்த மிஷினும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கொடுக்குற அவுட்புட்டை இவ்வளவு ஃபைனா தூளா வேற எந்த மிஷினுமே கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு மிஷின் இருக்குன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பவர் டிராகன் மிஷினை நாங்க வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்றோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லான்ச்சிங் வீடியோ தான். நம்ம சும்மாவே எக்கச்சக்கமா ஆஃபர் கொடுப்போம். லான்ச்சிங்க்கு ஆஃபர் கொடுக்காம இருப்போங்களா? இந்த பவர் டிராகனோட விலை வந்து பார்த்தோம்னா 1,49,900 ரூபாய் வருங்க. இதோட லான்ச்சிங் ஆஃபர் பார்த்தோம்னா 1000, 2000, 10,000, 20,000 இல்லைங்க, மொத்தமா 50,000 ரூபாய் லான்ச்சிங் ஆஃபர் போக நீங்க கட்ட வேண்டிய தொகை வெறும் 99,900 ரூபாய் மட்டும்தாங்க. இதுலயுமே வந்து மல்டி பர்பஸா நாங்க பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் உங்களோட தான். ஸோ இந்த பெஸ்ட் ஆஃபர்ல இந்த பெஸ்ட் மிஷினை வாங்கிட்டு உங்களோட தோப்புகளை சூப்பரா பராமரிச்சு ஆர்கானிக் முறையில் அதை நீங்க மேலும் மேம்படுத்தி பொருளாதார அடிப்படையில் முன்னேறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.